வணக்கம் நண்பர்களே. இன்று ஆடி மாதத்திற்கு அதிகமான கவனத்தை எந்த ராசி நண்பர்கள் காட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு தொகுப்பாக இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த தொல்லையான வரிசை அப்படின்னு பார்த்தா எல்லா ராசிகளுக்குமே ஏதோ ஒரு தொல்லை இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஸ்பெசிபிக்காக இவங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்களாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இங்கே நான் ஷேர் பண்ணுகிறேன். முதலில் மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கொண்டால் 5 குடைய சூரியன் 4ஆம் வீட்டில் இருப்பது, முக்கியமாக இவர்களுக்கு தந்தை ஸ்தானத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் இருப்பது தந்தைக்கு ஆரோக்கிய குறைபாடு, ஆன்ம பலம் குறைந்து சோர்வடையக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும். குழந்தைகளுக்கு அலைச்சல்கள், விரயங்கள் இது போன்ற பலன் இருக்கும். மேஷ ராசிக்கு இது நன்மையை கொடுத்தாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள், தந்தையாருக்கு சில தொல்லைகள் இது போன்ற நிலை இருக்கும். பூர்வ புண்ணிய பலம் சற்று குறைவது போல ஒரு நிலை. நீங்க குலதெய்வ வழிபாடு நீங்க அந்த இடத்திற்கு சென்று வழிபடலாம். இல்லைன்னா நீங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே உங்களுக்கு வீட்டிலேயே குலதெய்வத்திற்கு ஒரு நல்ல வழிபாடு, ஒரு பூஜை செய்து கொள்வது இந்த ஒரு மாதத்திற்குடைய டெம்பரரியான ஒரு பலத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நிலை போன்ற ஒரு நிலையாக இருக்கிறது. முக்கியமான முடிவுகளில் சற்று நிதானமாக இருப்பது மேஷ ராசிக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். ரிஷப ராசிக்கு இந்த ஆடி மாதத்தில் 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகம் 4 குடையவர் 3இல் இருப்பது இவங்களுடைய ஆரோக்கியத்தில் சில பின்னடைவுகள், தாயாருடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்களுடைய சில முடிவுகளால் வாழ்க்கை துணைக்கு தொல்லையான ஒரு இரிட்டேஷன் போன்ற மனத்தாங்கல் ஏற்படலாம். இதனால் திருமண வாழ்வில் கண்டிப்பாக வாக்குவாதங்கள் ஏற்படாமல் நீங்க பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்குமே சூரியன் உங்களுடைய ஆளுமையை உபயோகப்படுத்தி எடுக்கக்கூடிய முடிவுகளால் எந்த பிரச்சனைகளும் இல்லாத அளவிற்கு நீங்க எல்லா முடிவுகளிலும் நிதானத்தை காட்ட வேண்டும். ராகு கிரகம் உங்களுக்கு ஒரு ஓவர் கான்பிடன்ஸை கொடுப்பது நீண்ட நாட்களாக இருக்கிறது. ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவை மறந்துவிட்டு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் கிரகமும் உங்களுக்கு ஒரு ஓவர் கான்பிடன்ஸை கொடுத்தால் உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எல்லா முடிவுகளிலும் நிதானம், திருமண வாழ்வில் அதிக அக்கறை தேவை. ரிஷப ராசிக்கு உங்களுடைய குழந்தைகளோடு இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் நீங்க ரொம்ப அதிக கவனத்தோடு இருப்பது இந்த ஆடி மாதம் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு தொல்லையான பலன்களை சமாளிக்க உதவக்கூடிய பலன்களாக இருக்கிறது. அடுத்த மிதுன ராசிக்கு பார்க்கலாம். திடீரென்று பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படலாம். அதனால் தைரிய குறைபாடு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. பணியில் சற்று அதிக கவனத்துடன் இருப்பது, பணியில் தேவையில்லாமல் நீங்க யாரிடமும் எதிரித்தன்மையை உருவாக்கி கொள்ளாமல் ரொம்ப சட்டிலாக இருப்பது இந்த ஆடி மாதத்திற்கு உங்களுக்கு ரொம்ப கவனமான பலனில் வருகிறது. கடகராசிக்கு திருமண வாழ்வில் கணவன் மனைவி இடையே ரொம்ப அனுசரித்து செல்வது இந்த ஆடி மாதத்திற்குடைய முக்கியமான பலன். திருமண வாழ்வில் கண்டிப்பாக தொல்லை அதிகமாக ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. நீங்க பேசுவதில் நிதானம், நீங்க பேசாமல் இருப்பது இந்த ஆடி மாதம் முழுவதும் ஒரு பெரிய ரெசல்யூஷன் போல நீங்க எடுத்துக்கொள்வது கூட உங்களுக்கு மிகுந்த பலன் அளிக்கும். குழந்தைகளை கண்ட்ரோல் செய்வதில் சற்று நிதானம் தேவை. உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. கடகராசிக்கு உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகளோடு இருக்கக்கூடிய உறவு, பணியிலும் சற்று கவனமாக நீங்க இருப்பது, பணியிலும் சற்று சட்டிலாக இருப்பது, ரொம்ப உங்களோட டாமினேஷனை காட்டாமல் இருப்பது இந்த ஆடி மாதத்திற்கு முழுவதும் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக வருகிறது. சிம்ம ராசிக்கு உங்களுடைய ராசிநாதனை 12இல் மறைவது விரயங்களை கட்டுப்படுத்த வேண்டும். முக்கியமாக சில இடமாற்றங்களுக்கான சில விரயங்களை இந்த மாதம் நீங்க செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. சில சிம்ம ராசி நண்பர்களுக்கு இடமாற்றங்கள், சிலருக்கு தொழில் முதலீடுகளாக இது ஏற்படலாம். ஆனால் நீங்க செய்யக்கூடிய இந்த விரயங்களில் மிக அதிக கவனம் தேவை. ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் எல்லா முடிவுகளையும் எடுப்பது நல்ல நிலை. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளில் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம், மனஸ்தாபம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. சிம்ம ராசி நண்பர்கள் விரயங்களிலும் ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் இருப்பதிலும் அதிக கவனத்தோடு இந்த ஆடி மாதம் முழுவதும் இருப்பது இவர்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கும். கன்னி ராசிக்கு ஆடி மாதத்தில் லாபஸ்தானத்தில் உள்ள சூரியன் விரையாதிபதி. லாபமே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது, விரயங்கள் இருக்காதா அப்படின்னு சொல்ல முடியாது. லாபங்களுக்கு ஏற்ற விரயங்கள் இருக்கும், வரக்கூடிய வருமானத்திற்கு ஏற்ற சில விரயங்களாக இது இருக்கும். தேவைக்கேற்ற வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் திடீரென்று தைரிய குறைபாடு அவ்வப்பொழுது ஏற்படலாம். உங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனைகளால் இந்த மனக்குழப்பம் ஏற்படலாம். முக்கியமாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. குழந்தைகளுடைய திருமண வாழ்வில் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை சரியான முறையில் நீங்க ஹேண்டில் செய்வது, உங்களுடைய தலையீடு வெளிப்படையாக தெரியாத அளவிற்கு நீங்க அதுல நீங்க இன்வால்வ் ஆனால் கூட அதை வெளிப்படையாக அவர்களுக்கு குழப்பத்தை அதிகரிக்காத அளவிற்கு அதை நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை காட்ட வேண்டும். உத்தியோகத்திலும் சற்று நீங்க பொறுமையுடன் இருப்பது,
இந்த ஆடி மாதம் முழுவதும் இந்த சூரியனுடைய கடகத்தினுடைய அமர்வு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கவனமான பலன்களை கொடுக்கிறது. துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னெல்லாம் கவனமான பலன்கள், சிக்கலான பலன்கள் அப்படின்னா, உங்களுடைய குடும்ப வாழ்விலும் நீங்க கவனமாக இருப்பது, முக்கியமாக பேச்சில் நிதானமாக இருப்பது உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்காமல் இருக்கும். திருமண வாழ்க்கையில சொல்லலாம். தைரியம், ஓவர் தைரியமாக, ஓவர் கான்பிடன்ஸாக வெளிப்படாமல் நீங்க பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுடைய திருமண வாழ்வில் நீங்க ஓரளவிற்கு தலையிடாமல் இருப்பது கூட நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த ஆடி மாதம் அதிக பாவகங்களுக்கு சூரியன் தொல்லையான நிலையில் இருப்பதனால் துலாம் ராசிக்கு மேலே சொன்ன எல்லா பலன்களும் நீங்க சரியாக புரிந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் நல்ல விதமாக உங்க நேரத்தை அதுல போக்கஸ் செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு இந்த ஆடி மாதம் இவர்களுக்கு பாதக வீட்டில் கடகத்தில் இருக்கக்கூடிய சூரியனாக இருப்பது, சுய தொழில் நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அரசு தொடர்பான நண்பர்கள், அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள், அரசியல் தொடர்பான விஷயங்களில் ரொம்ப நிதானமாக கையாள வேண்டும். வாக்கு கொடுப்பதில், பேசுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. நீங்க சொல்லாதவற்றை கூட சொன்னதாக சிலர் சொல்லலாம். அளவான தைரியம் மட்டுமே இந்த மாதம் நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டும். ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை. விருச்சிகத்திற்கு அதிகமான கவனமான பலன்கள் ஆரோக்கியம் தொடர்பான நிலையாகவும், குடும்ப வாழ்வு, பேச்சு இது போன்ற நிலையிலும் காட்டப்படுகிறது. சோ ரொம்ப அமைதியாக இருப்பது விருச்சிகத்திற்கு இந்த மாதம் முக்கியமான பலனாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம் 8ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறார். அவர் பாக்யாதிபதி. அதிர்ஷ்டம் உதவாது. புதிய முயற்சிகளில் சற்று கண்டிப்பாக பொறுமையுடன் நீங்க இருப்பது நல்ல பலன் அளிக்கும். அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டால் விஷயங்கள் நடக்காது. மேலும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்துடன் பார்த்துக் கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்விலும் அவ்வப்பொழுது சலசலப்பு ஏற்படலாம். அதையும் நீங்க கவனமாக நீங்க ஹேண்டில் பண்ணுவது ரொம்ப நல்ல பலன் அளிக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நன்மை அளிக்கும். இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு தனுசு ராசி, மகர ராசி, கும்ப ராசி இந்த 3 ராசிகளுக்கும் சூரியன் சற்று தொல்லையான நிலையில் இருப்பது, விருச்சிக ராசிக்கும் தொல்லையான நிலையில் இருப்பது, அந்தந்த ராசிகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எந்த பாவகமாக வருகிறதோ அதன் அடிப்படையிலே நம்ம பலன்களை சொல்லிக் கொண்டு வருகிறோம். சோ இதுதான் தனுசு ராசிக்குடைய பலன்கள். மகரத்திற்கு இவர்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை. இவர்களும் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்ப வாழ்வில் ரொம்ப நிதானத்துடன் விட்டு கொடுத்தால் மட்டுமே இவர்களுக்கு ஓரளவிற்கு எதிர்காலத்திற்கு ஒரு நன்மையான பலன்களாக இது இருக்கும். பேச்சில் நிதானமாக இருப்பது, குடும்ப வாழ்வில் அவசரப்பட்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணிடாம நீங்க ஒரு பாதுகாப்பான நிலையாக கொண்டு செல்வது ரொம்ப முக்கியமான நிலை. கணவன் மனைவியிடையே பிரச்சனை வந்தால் படுக்கை ஸ்தானம் பிரிவதற்குரிய ஒரு நிலையாக இது மாறிவிடும். தொழில் லாபம் ஓரளவிற்கு உங்களுக்கு சுமாராக இருக்கும். எதையுமே ரொம்ப ஒரு ஓவர் போக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இல்லாமல் சற்று அமைதியான பொறுமையான மாதமாக இந்த மாதத்தை நீங்க எடுத்துக்கொள்வது, புரிந்து கொள்வது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமாக கணவன் மனைவியிடையே ஆரோக்கியத்தையும் ரிலேஷன்ஷிப்பையும் சரியாக பார்த்துக் கொள்வது முக்கியமான பலன்களாக மகரத்திற்கு இந்த ஆடி மாதம் இருக்கிறது. கும்பராசிக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய திருமண வாழ்வை, வாழ்க்கை துணையுடைய பிரச்சனைகளால் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரலாம். அவங்களுக்கு ஏதாவது வேறு சில இடத்திற்கு மாறி செல்லக்கூடிய நிலை இருக்கலாம். கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய உறவில் சில விரிசல்கள் ஏற்படலாம். உங்களுக்கு சுய தொழில் ரீதியிலான பிரச்சனைகள் அதிகம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. கும்பத்தில் யாரெல்லாம் நீங்களாக சுயமாக தொழில் பண்ணக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நிதானமாக, உங்களுக்கு யாரையும் நம்பி விடாமல், அதிகார தோரணையுடன் பேசக்கூடிய யாரையும் நம்பி நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுத்து விடாமல் பணம் கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப நிதானமாக இருப்பது, எல்லா விஷயங்களிலும் அவசரப்பட்டு யாரையும் நம்பி எதையும் இழந்து விடாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கிறது. வாழ்க்கை துணை ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், சுய தொழில் கவனம் இதெல்லாமே கும்பத்திற்கு மிக கவனமான பலன்களாக இந்த சூரியனுடைய கடக பெயர்ச்சி உங்களுக்கு காட்டுகிறது. மீன ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய சுய தொழிலில் சில சிக்கல்கள், தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள், உங்களுடைய லாபங்கள், தேவைக்கேற்ற ஒரு வருமானம் நேரத்திற்கு உங்களுக்கு கையில் கிடைக்காத ஒரு சிக்கல்கள், இது போன்ற நிலை இருக்கிறது. உங்களுடைய உத்தியோகத்திலும் சற்று கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். முக்கியமாக ஓவர் கான்பிடன்ஸ் மூலமாக உத்தியோகத்தை விட்டுவிடக் கூடாது. உங்களுடைய சூரியனுடைய பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு உத்தியோகத்தில் சில
ஒரு ஷேக்கினஸ் கொடுப்பது போன்று இருப்பது, உங்களுடைய ராசிநாதன் ஓவர் கான்பிடன்ஸோடு இருப்பது, நீங்க வேலையில் அதிக கவனத்துடன் பாதுகாப்பாக இருப்பது, இந்த மாதம் வேலையை விட்டுடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும்னு சொல்லலாம். இதுதான் ஆடி மாதம் முழுவதும் 12 ராசிகளுக்குமே இருக்கக்கூடிய சிக்கலான பலன்களை மட்டும் தனியாக எடுத்து சொல்ல நினைத்து நான் கொடுக்கக்கூடிய இந்த பதிவு. நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்க நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்க பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திக்கலாம்.